Hello friends, welcome to Ronnie Tailors. Budagade design ku enna material thaan paakala. Adukku munna nama channel subscribe pannunga material enna paakalam. First line வந்து நம்ம ஜரி thread-ஆல chain stitch போட்டுக்கலாம். needle number 5 எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு இது பக்கத்திலே திரும்ப இன்னொரு லைன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து நம்ம 2 லைன் போட்டுருக்கோம். போட்டுட்டு அடுத்த லைன் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்துருக்கேன். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சைட் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெண்டு பீட்ஸ்க்கு இடையில ஃபேப்ரிக் க்ளூ வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். ஸ்டோன் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீட் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். சைடு ஸ்டிச் வந்து நம்ம எங்கே ஆரம்பிக்கமோ முடிக்கிற இடம் வரைக்கும் கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். போட்டுட்டு இதில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோனில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணுறது வந்து பிசுறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன் ஜர்தோ ஸ்ப்ரிங்க்கு.
போட்டுட்டு இந்த ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலையா, இதில் வந்து சுகர் பீட் போட்டு இப்போ ஜர்தோ ஸ்ப்ரிங்கில் நீடில் எடுத்திருக்கேன். சுகர் பீடும் சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். 4 சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஒரு கிரீன் கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இது ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு கிரீன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோனுக்கு நேராக நீடில் எடுத்துக்கலாம். ஸ்டோனுக்கு நேராக நீடில் எடுத்துட்டு நம்பர் 4 ஆன்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனுக்கு இடையில வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கட் பண்ணுறப்ப வந்து இந்த இப்படி வச்சு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். ஒன்று கட் பண்ணிட்டீங்கன்னா அதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் கட் பண்ணுறது பிசிறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. பிசிறோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கும். நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு அங்கங்கே ஸ்டோன் போட்டுக்கலாம், கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. நீடில் உள்ளே போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம எடுத்து 2 பீட்ஸ் கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு உள்ளே வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த லூப் இருக்குல்லையே, அந்த லூப்புக்குள்ள வந்து நீடில் கொண்டு வந்துடணும். திரும்ப இன்னொரு நாட் போட்டுக்கலாம். நம்ம அங்கங்கே பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.